வணக்கம். ஆயுஷ்வான் செய்திகளுக்காக நான் உங்கள் ஆனந்தன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆயிஷா நியூஸ் 24/7 சேனல் பார்த்தீங்கன்னா, ஆசிரியருக்கான தகவல் தளம். மேலும் அதிகப்படியான சமுதாயத்தில் பேசப்படுகின்ற பிரச்சனைகள், அதோடைய விளைவுகள் பற்றி இந்த சேனலில் பதிவேற்றப்படும். முக்கியமாக ஆயிஷா நியூஸ் 24/7 ஆசிரியருக்கான தளம் என்பதை பதிவு பண்ணுகிறேன். இதை பார்த்தீங்கன்னா, அமைச்சர் தகவல் ஆசிரியர்களுக்கு குஷி அப்படின்னு டைட்டில் போட்டு தினமலரோட நாளிதழில் இந்த போஸ்டர் கொடுத்துருக்காங்க. வரும் ஜூன் மாதம் முதல் எமிஸ் இணையதளத்தில் வருகை பதிவு தவிர ஆசிரியர்கள் வேறு எந்த பதிவினையும் பதிவிட வேண்டாம். மற்ற பதிவுகளுக்கென பிரத்யேகமாக 14,000 ஊழியர்கள் தேர்வு என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்களாம். இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 14,000 ஊழியர்கள் தான், 14,000 சர்வெண்ட். மற்றபடி 14,000 டீச்சர்னெல்லாம் இங்கே பதிவு பண்ணலை. இதில் ஏற்கனவே தங்கம் தென்னரசு ஐயா அவர்களோட குறிப்பு ஒன்று இருக்குது. மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு செய்தி குறிப்பு கொடுக்கும் பொழுது, ஜூன் மாதத்தில் 10,000 முதல் 14,000 பொதுப்பணித்துறை பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். அதாவது டிஎன்பிசி வழியாக 14,000 பேரை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு குறிப்பு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பள்ளிகளில் எம்இஸ் தரவுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்ட்டு எப்படி இருந்தாலும் ஸ்கூலில் இருக்கிற ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இவங்களை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இருக்கிற ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டோட இன்னொரு ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டை கூட ஆட் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது தங்கம் தென்னரசு ஐயா சொன்ன தகவலும் இவர் சொல்கிற தகவலும் பார்த்தீங்கன்னா, இந்த 14,000 ஊழியர்கள் அப்படின்னு பிரத்யேகமான ஊழியர்கள்னால் அதுக்குன்னு அந்த தரவுகளை இன்புட் டேட்டா கொடுக்கறதுக்காகவே கண்டிப்பாக இவங்க ஊழியர் தேர்வு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மே மாதம் இது 2ஆம் தேதி இந்த பதிவு கொடுக்குறேன். இன்னமும் எவ்வளோ ஒரு நாள் இருக்குது, 30 நாள் இருக்குது. 30 நாள் பொறுத்து இருந்தால் தெரியும். 14,000 ஊழியர்கள் டிஎன்பிசி வழியாக செலக்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஆசிரியர்களையே பயன்படுத்த போகிறாங்கன்ற உண்மை விரைவில் வெளிவரும். ஆயிஷாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் ஆனந்தன். இது அச்சம் தவிர. மீண்டும் அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. தேங்க்யூ.